வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரியது. சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்கள் ராசி ரிஷபம் அல்லது துலாமா, உங்கள் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24. நீங்கள் எல்லோருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசுநெய்யில் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அல்லது ஏற்கனவே எரிந்துக்கிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இது உறுதி. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னா, யாராவது ஒருத்தர் வீட்டில் பசும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து, அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே முருகன் கோயிலுக்கு போய் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் முருகனுக்கும் பசுனையினால் தீபம் போட்டு அங்கேயே உட்கார்ந்து விநாயகர் அகவல் அல்லது கூடவே கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் விலகும். அப்பாவினாலே வருகிற பிரச்சனைகள் இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் வந்துங்க விடாமுயற்சி, வேகம், சுறுசுறுப்பு, தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனால ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்கும் வரும், சிரமங்கள் வரும். எப்படி தப்பிக்கிறது அல்லது ஜெயிக்கிறது? கோயில்லையும் பூஜை ரூம்லையும் காலையிலையும் சாயந்தரமும் பசு நெய்யினால தீபம் போடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. அப்போ சிவபெருமான நினைக்கணும். இப்படி பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் உங்களுடைய பலம். கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம், நல்ல முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும், உள் பயம் அதிகமாக இருக்கும், மனசஞ்சலம் அதிகமாக இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினாலே. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் ஓம் கருடாழ்வாரே போற்றி, கருடாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம், கலக்கலான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஆனால் இன்னையோட சந்திராஷ்டமம் முடியுது. ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அசை உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும், காலையிலையும் சாயந்தரமும். முக்கிய முடிவுகள் வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் சுக்கிரதேவியே போற்றி, சுக்கிரதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இன்னையிலிருந்து நாளைக்கு, நாளைக்கு 3 நாள் இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் 3 நாளைக்கும் உண்டு. ஆமாம், ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, இன்னொரு நட்சத்திரத்துக்கு நாளைக்கு, அப்படி கிடையாது. 3 நாளைக்கும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னையிலிருந்து அசை உணவு கூடாது. கோயில்லையும் பூஜை ரூம்லையும் வீட்டில் பசு நெய்யினால் தீபம் போடணும், காலையிலையும் சாயந்தரமும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான் நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி,
பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எங்க கண்ணே பட்டுருங்க. நல்ல நாள், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், முட்டி மோதி ஜெயிக்கிற ஒரு மனோதிடம் எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமானது கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால பேசி வம்புல மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. வீம்பு பிடிவாதத்தினால தோத்து போயிடுவீங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், மனர்க்கினிய சம்பவம் உண்டு, பிரமாதமான வாழ்க்கை, நல்ல நாளா கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசியார் நேயர்களே, பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால காலையிலையும் சாயந்தரமும். கோபத்தினால மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இரு நல்ல நேரம் இல்லை. நாளை நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அதனால முருகப்பெருமான முறையா வழிபாடு செய்யறது வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கலை குறைக்கும். அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கலை குறைக்கும். சகோதர சகோதரர்களினாலே வருகிற வம்பு வழக்குகளை குறைக்கும். என்ன பண்ணணும்? வீட்டில் யாராவது ஒருத்தர் காலையில இருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து அப்புறம் கோயிலுக்கு போய் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் முருகப்பெருமானுக்கும் பசுனையினால தீபம் போடணும். விநாயகரவலும் கந்தர் சஷ்டி கவசமும் படிக்கணும். அப்படி பண்ணுனா கிருத்திகை விரதம் உங்களுக்கு பலனளிக்கும். நாளைக்கு அமாவாசை. அதனால நாளைக்கு பகல் 12லிருந்து 2:30 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க. நாளைக்கு ஓம் பித்ரு தேவதைகளே போற்றி, ஓம் தர்ம தேவதைகளே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. குலதெய்வ கோயிலில் 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி, சேலை ரவிக்கை அல்லது வேஷ்டி துண்டு தாருங்கள். அல்லது அதுக்கு பதிலாக பணம் கொடுத்துடலாம். வேஷ்டி துண்டு ஆண்களுக்கு, சேலை ரவிக்கை பெண்களுக்கு, வாழைக்காய், பச்சரிசி ஒரு 1/2 கிலோ பச்சரிசி ஒவ்வொரு ஏழைக்கும் தரணும். ஒவ்வொரு ஏழைக்கும் வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். 3 ஏழைகளுக்கு இப்படி கொடுங்கள். உங்கள் முன்னோர்களை பற்றிய நல்ல தகவல்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி அமாவாசையில் படிக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணுனா நல்ல மாற்றம் வந்தே தீரும். இன்னைக்கு நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.